மதுரையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் மூதாட்டி ஒருவர் காயமடைந்தார். மணி என்பவர் 2 மாதம் மற்றும் 2 வயது தன்னுடைய பேத்திகளுடன் நரிமேடு பகுதியில் தடுப்பூசி போட சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக 2 குழந்தைகள் காயம் ஏதுமின்றி தப்பிய நிலையில் போதுமணிக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தென்காசி அருகே திருவிலஞ்சி குமாரர் கோவிலுக்கு செல்லக்கூடிய சாலையில் பாலம் கட்டக்கூடிய பணியை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலஞ்சியிலிருந்து செல்லக்கூடிய இந்த சாலையில் ஓராண்டுக்கு முன்பு 1,24,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் கட்டக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் தற்போது பணிகள் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை எண்ணூரில் பழமை வாய்ந்த பீலிகான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட பீலிகான் முனீஸ்வரர் சிலை உள்ளிட்ட சுவாமி சிலைகளுக்கும் ராஜகோபுரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காரைக்கால் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 காயமடைந்தனர். காரைக்காலில் உள்ள வங்கியில் இருந்து பழைய ரூபாய் நோட்டுகளை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை நோக்கி சென்றது. இருமாம்பாக்கம் அருகே தனியார் பேருந்து மீது மோதாமல் இருக்க கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் உடனடியாக பிரேக் போட்டார். இதனால் லாரி மீது பின்னால் வந்த பாதுகாப்பு வாகனம் மோதியது. இதில் காவல் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் காயமடைந்தார். அத்துடன் மற்றொரு காரும் விபத்தில் சிக்கியதில் அதில் பயணம் செய்த பெண் காயமடைந்தார். திருச்சியில் ரவுடியின் கைதை கண்டித்து அவருடைய உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரின் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோப்பு கிராமத்தை சேர்ந்த நாகராஜன் தமிழ்நாடு வீர முத்திரையர் முன்னேற்ற சங்க நிர்வாகியாக உள்ளார். இவர் மீது இரட்டை கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். ஆனால் அவரை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு விசாரணைக்கு மட்டுமே அழைத்து சென்றதாக காவல்துறையினர் கூறியதால் அவர்கள் கலைந்து சென்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் கடும் அவதிக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே உள்ளது. இந்நிலையில் இரவு பகல் பாராமல் நீண்ட நேரம் மின்தடை ஏற்படுவதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. மக்களின் நலன் கருதி சீராக மின்சாரம் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முதியவர் இறந்துட்டார். இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்களில் கூட மின்சாரம் தடைப்படுற நேரத்தில் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மிக அதிக அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. நாட்டையே